வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆப்ஜெக்டோட அடுத்த பார்ட்டு பார்க்கலாம். செகண்ட் பார்ட்னு வச்சுக்கலாம், அட்வான்ஸ்னு வச்சுக்கலாம், எப்படியோ வச்சுக்கோங்க. ஸோ இந்த பார்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா மெத்தட்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம வந்து மெத்தடுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போது இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி, ஏன்னா இதெல்லாம் வேல்யூவை ஹோல்ட் பண்ணியிருக்கு. எந்த ஒரு கீயானது ஃபங்க்ஷனை ஹோல்டு பண்ணியிருக்கிறதோ அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். வாக் அப்படின்னு ஒரு கீ வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை ஹோல்ட் பண்ணியிருக்கு, சரிங்களா. ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுது, கன்சோலில் ஒன்றும் பண்ணலை, ஜஸ்ட்டு கன்சோல் பண்ணதெல்லாம் அலர்ட் போட்டு ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. கன்சோலில் வந்து ஸ்டார்டட் வாக்கிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜை மட்டும் பிரிண்ட் பண்ணுது. அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த பர்சன் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாக்கில் பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வந்துருக்குது, சரிங்களா. இந்த ஃபங்க்ஷன் பேர் என்னது, வாக். பர்சன் 1ல் இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். வாக் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறேன். கால் பண்ணால் என்ன ஆகும், இதை கால் பண்ணும்போதே இது கன்சோலில் பிரிண்ட் பண்ண போகுது. அப்புறம் மறுபடியும் இங்கே ஒரு கன்சோல் எதுக்கு வேணாம், சரிங்களா. இப்போ நான் அதை கால் பண்ணேன்னா ஸ்டார்டட் வாக்கிங். ஓகே, சப்போஸ் இதில் இன்னொரு கன்சோல் இருந்தால் என்ன வரும், ஒரு வேளை உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கேட்டாங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த கன்சோல் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிரும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து எதுவுமே எனக்கு ரிட்டன் ஆகலை. ரிட்டன் ஆகாததுனால இது உள்ள எதுவுமே இருக்காது. அப்போது எதுவுமே இல்லாததை பிரிண்ட் பண்ணிங்கன்னா அன்டிஃபைன்டு வரும். ஸ்டார்டட் வாக்கிங், அதுக்கப்புறம் அன்டிஃபைன்டு. இப்போ இதுவே வந்து நான் இங்கேருந்து ஏதோ ஒன்று ரிட்டன் பண்ணுறேன், என்ன ரிட்டன் பண்ணலாம், சும்மா 10ன்னு ரிட்டன் பண்ணுற ஒரு நம்பரை ரிட்டன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து 10 பிரிண்ட் ஆகும். இதுவே இந்த ரிட்டனுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ரிட்டனுக்கு அப்புறம் இருக்க எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, மங்கள் ஆயிடுச்சு. அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது 10 ரிட்டன் ஆகிடும், இது பிரிண்ட் ஆகிடும். இது வந்து சும்மா டம்மியாக இருக்கும், இது போட்டதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் சொல்லி போடணும்னு கூட அவசியம் கிடையாது. இதை வந்து நீங்கள் எப்படி சிம்பிளாக போடலாம்னா இப்படி கூட போடலாம். இப்போ நான் இந்த வாக்கை வந்து ரன் பண்ணி பார்க்கவா, கன்சோல் வேணாம், ஸ்டார்டட் வாக்கிங்னு வருது இல்லையா. இப்போ இதிலே வந்து இந்த திஸ் கீவேர்டு இருக்குது. திஸ் கீவேர்டெல்லாம் வந்து நம்ம திஸ்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இங்கே மட்டும் சும்மா பார்க்கலாம். இதில் நான் இப்போ திஸ்ஸை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும்னா, இந்த மெத்தடை, அதாவது நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே திஸ்ஸை போட்டிங்கன்னா அது குளோபல் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணும். இதுவே ஒரு மெத்தடுக்குள்ளே, மெத்தட்னா என்னது, ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன், அது உள்ள திசை போட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கோ அந்த ஆப்ஜெக்டை தான் அது பாயிண்ட் பண்ணும், அதை தான் அதை குறிக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இதில் நான் ரிட்டன் பண்ணி விட்றேன். நான் கன்சோலில் போட்டு ரிட்டன் தானே நம்ம பேசிக்கிட்டோம், ரிட்டன் பண்ணிடலாம். இப்போ திஸ்ஸை நான் ரிட்டன் பண்ணேன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மெத்தடுக்குள்ளே இருக்கக்கூடிய திஸ்ஸு வந்து இந்த மெத்தடு வந்து எந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிறோ அந்த ஆப்ஜெக்டை குறிக்கும். இப்போ பர்சன் 1ங்கிறத தான் இதை குறிக்கும், சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பர்சன் 1ல் வாக்கை கால் பண்ணிட்டேன். கன்சோலில் இது பிரிண்ட் ஆக போகுது. பிரிண்ட் ஆன உடனே எனக்கு திஸ்ஸை ரிட்டன் பண்ணுது, அதாவது இந்த ஆப்ஜெக்டே எனக்கு ரிட்டன் பண்ணுது இல்லையா. அப்போது திரும்ப எனக்கு இங்கே என்ன கிடைக்கிது, இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனுடைய காலின் முடிவில், கால் செய்த பின் வரக்கூடிய முடிவில் வந்து எனக்கு இந்த ஆப்ஜெக்டே கிடைக்கிது. அப்போ நான் என்ன பண்ணலான்னா, இந்த ஆப்ஜெக்டில் இன்னொரு டாட் வச்சு, பார்த்திங்களா எல்லாமே வந்துருச்சு, நேம் இப்படியும் போடலாம். இதை ரன் பண்ணி பார்ப்போமா. ஸ்டார்டட் வாக்கிங் வருது, ஏன்னா வாக்கில் வந்து ஸ்டார்டட் வாக்கிங் வந்துருச்சு. நேம் நம்ம எடுத்துட்டோம், இதை வந்து கன்சோலில் போடணும் இல்லையா. இப்போ போடுங்கடா, நேம் வந்துருச்சா, ஏஜ் வேணும்னா ஏஜ் வரும், என்ன வேணுமோ அது வரும். வெரி குட் வெரி குட் வெரி குட். இதுவே வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே திசை எழுதுனீங்கன்னா அது வந்து குளோபல் ஆப்ஜெக்டை குறிக்கும். அது நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்க. இது வந்து இஃப்னு சொல்லுவாங்க, அதாவது IIFE நினைக்கிறேன், இம்மிடியேட் இன்வோக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன். அதாவது உடனடியாக ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது. ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதுக்கு ஒரு பேரை வச்சு, அந்த பேரை வச்சு மறுபடியும் அதை கால் பண்ணுறதுக்கு போல் இப்படி டேரெக்டாக கால் பண்ணிடலாம். இப்போ நான் எதுக்காக இதை இம்மிடியேட்டாக கால் பண்ணுறேன்னா, சும்மா கன்சோல் உள்ளே வந்து திஸ்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு நேம் வைக்கணும் இல்லையா, திஸ் செக் அப்படின்னு சும்மா வைக்கிறேன். இப்படி கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மொத்தத்தையும் இப்படி ஒரு இது உள்ளே போட்டணும், சரிங்களா. இப்படி போட்டிங்கன்னா தான் கால் பண்ண முடியும். இதையும் செக் பண்ணி பார்க்கலாமா. செக் பண்ணோன்னா இந்த திஸ்ஸு பார்த்திங்களா ஏதோ அவ்வளோ பெருசாக வருது இல்லை. இதுதான் வந்து குளோபல் ஆப்ஜெக்ட் இதாக வருது இல்லையா. நீங்கள் இதை வந்து HTML ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இந்த குளோபல் ஆப்ஜெக்டில் அவைலபிளாக இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும், சரிங்களா. ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்சர், அரே டிஸ்ட்ரக்சர் பார்த்துருந்தோம், அதேமாதிரி ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பர்சன் 1ல் இருக்கிறத வந்து நான் பர்சன் 2க்கு வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன். பர்சன் 1ல் இருக்கிற நேம் ஏஜை மட்டும் நான் பர்சன் 2க்கு மாற்றணும்னு நினைக்கிறேன். குயிக்காக அப்போது லெட் பர்சன் 2 ஒரு ஆப்ஜெக்ட், டம்மி ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். பர்சன் 2 டாட் நேமில் வந்து பர்சன் 1 டாட் நேமை தூக்கி போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி Ctrl D கொடுத்து ஏஜ்னு கொடுத்தோம்னா எனக்கு பர்சன் 2 வந்து காப்பி ஆகிருக்கும் இல்லையா.
எதுக்கு இதை போட்டால் கன்சோல் பண்ணுறதுக்கு. மற்ற எல்லா கன்சோலும் எடுத்து விட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பர்சன் 2 வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அதுலேயே வந்து நேமும் ஏஜும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த அரே, இந்த ஆப்ஜெக்ட், இந்த மெத்தட்லாம் எடுத்து விட்டுலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம அதை காப்பி பண்ணாலும் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த டீப் காப்பி ஷாலோ காப்பி கான்செப்ட் உள்ள வரும். அது வந்து உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்கிறத வந்து நான் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து க்ளோன் பண்ணுறேன், அதாவது காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் இப்படி போடுறதுக்கு பதிலாக இது என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ இப்படி போட்டுட்டு 3 ஸ்ப்ரெட்டு வச்சு பர்சன் 1 அப்படின்னா இந்த பர்சன் 1ஓட ஆப்ஜெக்டில் இருக்கிற எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆகி எதில் ஸ்டோர் பண்ண போகிற, பர்சன் 2ல் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்படி போட்டிங்கன்னா பர்சன் 2ல் வந்து வந்துடும். வேணும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நானே பண்ணிடுறேன். என்னாச்சு, ஆல்ரெடி ஹாஸ் பின் டிக்ளேர்டு, யாருக்குன்னா டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன்ல மேலே எம்டி ஆப்ஜெக்டாக. அப்புறம் என்ன மறுபடியும் லெட்டுன்னு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நேமு ஏஜ் பர்சன் 2ல் வந்து நம்ம காப்பி பண்ணிட்டோம். இப்போ இதனால் கூட காப்பி இருக்கலாம்ல, இதை கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ பர்சன் 2 ஒரு எம்டி ஆப்ஜெக்ட்டு, பர்சன் 1லேருந்து எல்லாத்தையும் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே காப்பி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். என்னென்னா இந்த பர்சன் 1 உள்ள வந்து நேம் ஏஜ் இருக்குது இல்லையா, இதை வந்து ஒரு தனி வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, இதே மாதிரி லெட் நேமுன்னு போட்டுட்டு இப்படி போடுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் லெட் ஏஜ்னு போட்டு பர்சன் 1 டாட் ஏஜ்னு போடுவீங்க. இப்படி போடாமல் நம்ம வந்து டேரெக்டாக அது உள்ளேருந்தே எடுத்துக்கலாம். எப்படின்னா பெரியவரை வந்து இந்த பக்கம் போட்டுக்கோங்க பர்சன் 1, ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, 2 வேல்யூ இருக்குது. அவரை அந்த பக்கம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் அவரோட வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த பக்கம் நேம் ஏஜ் இது 2 தான். இதை ஏன் வந்து இங்கே கர்லி பிரேஸ் போட்டு தான் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும், ஏன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால. நம்ம வந்து அரேயில் பார்த்துருப்போம், அங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அது எடுத்துக்கும். ஓகே, இது ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கான் இந்த பக்கம், அப்போ அந்த பக்கம் இருக்கிறது அரேயிலேருந்து இருக்கிற வேல்யூலாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன ஃப்ளவர் ப்ராக்கெட்டாக, இது என்ன ப்ராக்கெட்டு, ஏதோ பேரந்திசிஸ் போட்டிருக்கான், அப்போ அந்த பக்கம் வந்து ஆப்ஜெக்ட் இருக்கும். அப்போ ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதான்னு பார்க்கணும். நேம் ஏஜ் இருந்துச்சுன்னா அது எடுத்து. நேமுங்கிறது ஒரு குளோபல் ப்ராப்பர்ட்டி. எந்த ஆப்ஜெக்டினுடைய குளோபல் ப்ராப்பர்ட்டி, எந்த ஆப்ஜெக்டினோட குளோபல் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா விண்டோ ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, விண்டோ ஆப்ஜெக்டோட குளோபல் ப்ராப்பர்ட்டி. அதனால் நம்ம வந்து அந்த நேமுக்கு பதிலாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். எஃப் நேம்னு போட்டுக்கலாம். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு, அந்த குளோபல் ப்ராப்பர்ட்டியை காட்டுறேன். இப்போ மேக்ஸிமம் வந்து நேம்னு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்று எஃப் நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா நேமும் ஏஜும் வருது. இப்போ நம்ம ப்ரௌசருக்குள்ளே வந்தாச்சு, கன்சோலில் வந்தாச்சு. இப்போ இங்கே போய்ட்டு நீங்கள் விண்டோன்னு போட்டு பாருங்கள். விண்டோன்னு போட்டால் வராது, விண்டோன்னு போட்டால் வரும். இப்போ பார்த்திங்கன்னா விண்டோ ஆப்ஜெக்ட் வந்துருச்சா. இந்த விண்டோ ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்து கண்டிப்பாக நேமுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, நேமுன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி ஒரு ப்ரிசர்வ்டு கீவேர்டு மாதிரி. அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இவ்வளோ விளக்கம் தேவையில்லை, இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். ஸோ இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட்டாக, ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸையும் வேல்யூஸையும் நம்ம டேரெக்டாக உடச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி காப்பி பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டாட் அசைன் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா லெட் பர்சன் 3ன்னு ஒன்று போடுறேன். இது உள்ளே வந்து ஆப்ஜெக்ட் டாட் அசைன் போட்டுட்டு இது உள்ளே என்ன பண்ணோம்னா டார்கெட்டு சோர்ஸு என்ன அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. டார்கெட்னா என்னது, எந்த ஆப்ஜெக்டில் காப்பி பண்ணி போட போகிறோமோ அந்த ஆப்ஜெக்ட். நான் எதுவுமே கொடுக்கல, எம்டி ஆப்ஜெக்டாக கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த பர்சன் 3ல் தான் நான் போட போகிறேன். இப்போ சோர்ஸ் என்னது, பர்சன் 1 2 ஏதோ ஒன்று. இப்போ கன்சோலில் வந்து பர்சன் 3 பிரிண்ட் பண்ணுறேன். என்ன வருது, எஃப் நேமு ஏஜ் 2 வருதா. ஏன் அப்படி வருது, ஏன்னா இப்போ பர்சன் 2லேயே நம்ம பர்சன் 1ல் இருக்கிறத காப்பி பண்ணியாச்சா. சரி, இப்போது இந்த பர்சன் 2ல் வந்து நான் அதை காப்பி பண்ணல, இதில் வேறு ஏதாவது போட்டுக்கிறேன். ஸ்கின் அப்படின்னு போட்டு பிளாக் அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டுக்கிறேன், இது தேவையில்லை. இப்போ நான் பர்சன் 1ஐயும் பர்சன் 2ஐயும் சேர்த்து பர்சன் 3ல் போட போகிறேன் அப்படின்னா, ஸோ வந்து 2 ஆப்ஜெக்டையும் இப்படி கூட போடலாம், பர்சன் 1 பர்சன் 2. இப்போ இது 2 எனக்கு ஸ்ப்ரெட் ஆகி 3rd ஆப்ஜெக்டில் கிடச்சிருச்சு. இதே வந்து நம்ம பார்த்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி போடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. டாட் 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 பர்சன் 1 டாட் 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 பர்சன் 2 இப்படி போட்டிங்கனாலும் பர்சன் 4லேயும் எனக்கு அதான் கிடைக்கும். ஓகே, அடுத்து இன்னும் ஒன்று மட்டும் பார்க்கலாம், ஆப்ஷனல் செயினிங் சொல்லி. இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஜெக்டில் வந்து டைரெக்டாக நம்ம வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், டாட் வச்சு பண்ணுவோம் இல்லையா, டாட்டோ இல்லைனா என்னது ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வச்சு பண்ணுவோம். ஆனால் வந்து இது என்ன அப்படின்னா, இந்த பர்சன் 1ங்கிற ஆப்ஜெக்ட் இருந்தால்
கொஸ்டின் மார்க் வச்சு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற எஃப்எம்ஐயோ ஏஜியோ எடுத்துக்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. அது வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நமக்கு பல இடத்துல யூஸ் ஆகும். எப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த அட்ரஸ்க்குள்ளே வந்து சும்மா ஏதோ ஒன்று போடுறோம் இப்போதைக்கு. இப்போ நம்ம சேஃபாக வந்து இந்த டோர் நம்பர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பர்சன் 1 இருந்ததுன்னா அதுக்குள்ளே அட்ரஸ் அதுவும் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே டாட் வச்சு டோர் நம்பர். ஏன் இப்படி போடுறோன்னா நமக்கு வந்து ஏபிஐலேருந்து டேட்டா வரும். பொதுவாக முக்கால்வாசி டைம் வந்து உங்களுக்கு அப்படி தான் டேட்டா வரும். அப்படி வரும்போது இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதானே தெரியாமல் நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 பர்சன் ஆப்ஜெக்ட் வந்து வருது ஏபிஐலேருந்து. 2 பர்சன் ஆப்ஜெக்டில் வந்து அட்ரஸ் இருக்குது, 1ல் இல்லை. சரிங்களா? அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷனல் செயினிங் இல்லாமல் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை 3வது ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இது உள்ள அட்ரஸுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியே இல்லை. அப்போது இல்லாத ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே போய் நீ ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி எரர் கொடுக்கும். எப்படி எரர் அடிக்கும்னா கெனாட் ரீட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன்டிஃபைன்டு. இதில் அன்டிஃபைண்டுங்கிறது என்னது? அட்ரஸோடைய ப்ராப்பர்ட்டி என்னால் ரீட் பண்ண முடியலை, ஏன்னா அட்ரஸ்னுங்கிறதே ஒரு அன்டிஃபைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ கெனாட் ரீட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன்டிஃபைன்டு. இந்த அன்டிஃபைண்ட் வந்து என்னால் அன்டிஃபைண்டோட ப்ராப்பர்ட்டிஸை ரீட் பண்ண முடியலை. அந்த ப்ராப்பர்ட்டி என்னது? டோர் நம்பரு. அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்கிட்ட, அதனால் அதை ரீட் பண்ண முடியலைன்னு சொல்லுது. அதனால் இந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சேஃப்டிக்கு இப்படி போட்டுட்டோம்னா அப்ளிகேஷன் கிராஷ் ஆகாது. இப்போ எரர் தானே வந்தால் என்ன அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். அதாவது இப்படி எரர் இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் அப்படி நின்றோம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக வந்து ஒரு எரர் மெசேஜை வந்து என்றைக்குமே கொடுக்கணும். ஒரு அன்டிஃபைண்டோ இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு எரர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அப்படி வந்தால் தான் நம்ம எக்ஸப்ஷனலாக எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த எரர் வந்து எப்படி வருது பாருங்கள், அன்டிஃபைண்டுன்னு வருது. இந்த மாதிரி எரராக வரல. இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நாம் வந்து இதை ஒரு ட்ரை கேட்சுக்குள்ளே போட்டு அன்டிஃபைண்டாக இருந்தது என்றால் ஓகே, இந்த 3வது பர்சனில் அட்ரஸ்னு ஒன்று இல்லை அப்படின்னு நாமளே ஒரு எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு எரர் மெசேஜ் வந்து காட்டலாம். இல்லைனா ஒரு அலர்ட்டில் காட்டலாம், ஒரு டோஸ்ட்டில் காட்டலாம், எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் யூஸருக்கு காட்டிக்கலாம். அப்ளிகேஷன் இந்த மாதிரி கிராஷ் ஆகாது, மொத்தமாக நின்று போயிடாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், போக பார்க்கலாம், இன்னும் காலம் இருக்குது. ஸோ இது வந்து ஆப்ஷனல் செயினிங். இதுக்கு வந்து வேறு என்ன யூஸ் கேஸ் இருக்குது? இப்போது இதுவே இந்த ஆப்ஷனல் செயினிங் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இஃப் போட்டு, இப்போ நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன்ல, இதை மேலே கொண்டு வரணும்னா இஃப் போட்டு பர்சன் 1 இருந்துச்சுன்னா அது கூடவே சேர்த்து பர்சன் 1க்குள்ளே அட்ரஸ்ஸு அதுவும் இருக்குதான்னு பார்த்து, அதுவும் இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து பர்சன் 1க்குள்ளே அட்ரஸுக்குள்ளே நேம் என்னது டோர் நம்பர் இருந்தால் எனக்கு வந்து கன்சோலில் வந்து இந்த டோர் நம்பரை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு, பர்சன் 1 டாட் அட்ரஸ் டாட் டோர் நம்பர் இப்படி பிரிண்ட் பண்ணு. இப்படி சொல்கிற இந்த மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்படி கஷ்டப்பட்டு பார்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆப்ஷனல் செயினிங் வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி இதில் ஒரு மெத்தட் இருந்ததுன்னா கூட நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ சும்மா ஒரு வாக்குன்னு ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா, வாக்குன்னு சொல்லி இது ஃபங்க்ஷன் கிடையாது, மெத்தடு ஏதோ ஒன்று இதுக்குள்ளே இப்படி போட்டுடுறோம். இப்போ இதுவுமே வந்து நம்ம இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். எப்படின்னா இப்போ பர்சன் 1க்குள்ளே பர்சன் 1 இருக்குதான்னு பார்க்குறோம். இருந்துச்சுன்னா ஸோ இப்படி பர்சன் 1க்குள்ளே வாக்குங்கிற மெத்தட் இருந்ததுன்னா அதை கால் பண்ணுறோம் இல்லையா, கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துக்கோங்க, கால் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு டாட் வைக்கலாம். இப்படி வச்சிங்கன்னா இந்த வாக்குங்கிற மெத்தட் இருந்தால் மட்டும் எனக்கு கன்சோலில் வந்து இது பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இதை ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்படி வருது. இப்போ இதுவே நான் போடலன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தால் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னா பர்சன் 1க்குள்ளே இந்த வாக்குங்கிற மெத்தடே இல்லைன்னு சொல்லி இப்போ எரர் கொடுக்கும். என்ன கொடுக்குது? பர்சன் 1 அது உள்ளே வந்து வாக் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லி எரர் கொடுக்குது. இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும் எனக்கு இதை கால் பண்ணு அப்படின்னு சொல்லி இப்படியே கொடுத்துக்கலாம். ரொம்ப சேஃபானது. சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.